ஆக்சுவலி நான் இப்போ ஒரு சில கொஷின்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்குறேன் ஓகேங்களா? அதுக்கு உண்மையாக மனசுலேருந்து பதில் சொல்லுங்கள் கமெண்டில் ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்க பொண்ணுங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லவ்வர் இருக்கும்போது எதுக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் சரி பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருக்கான் ஓகேவா? ஸோ அவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுறீங்க ஓகே, லவ்வருக்கு முன்னாடி இருந்து எல்லாமே தெரியும் க்ளோஸு ஓகேங்களா? நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க எல்லாமே ஓகே தான். பட் எதுக்கு லவ்வர் இருக்கும்போது இன்னொரு பையன் கூட சுற்றணும்? எதுக்கு இன்னொரு பையன் கூட அது எதுக்கு புரியல எனக்கு ஒரு விஷயம். பாய் பெஸ்டி அப்படின்னு ஒரு சில பசங்களாம் ஏன் வராங்க உங்கள் லைஃப்பில்? ஸோ அது லவ்வருக்கு எவ்வளோ ஒரு வெக்ஸ் ஆகும், அந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஏன் பொண்ணுங்க யோசிக்கவே மாட்றாங்க? ஸோ இப்போது ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது அப்படின்னா ஸோ என்ன எதிர்பார்க்கும் பொண்ணுங்களை பொறுத்து ஓகேங்களா? ஸோ எல்லோரும் என்ன பார்ப்பாங்க, தனக்கு உண்மையாக இருக்க ஒரு பையன் தான் தனக்கு லைஃப் பார்ட்னராக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு எதிர்பார்க்கும் ஓகேங்களா? கண்டிப்பாக இது இப்படி ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு பையன் எதிர்பார்த்தா தப்பா? ஸோ இப்போ உங்களை லவ் பண்ணுறான் ஓகேவா ஒரு பையன், இப்போ இடையில ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒருத்தி கூட பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அப்புறம் லவ் பண்ணுற பையன்கிட்ட பேசுறது இல்லாமல் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ லவ் பண்ணுற பையன் அதாவது உங்களை வச்சுக்கிட்டே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறது, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஊர் சுற்றுறது, ஸோ அப்படி அவங்க கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தால் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எவ்வளோ வெக்ஸ் ஆகும், உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாகும்? அதே மாதிரி தானே பசங்களுக்கும் ஆகும். அது ஏன் நீங்கள் பொண்ணுங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் புரியல. ஸோ அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டாக இருந்துட்டு போதும். இப்போ மேரேஜ் லைஃப் வந்துருச்சு அப்படின்னா அவன் புரிஞ்சுட்டு ஒதுங்க மாட்டானா? இல்லை புரியல எனக்கு ஒரு விஷயம். ஸோ அவன் கடைசி வரைக்கும் இருப்பான் அப்படின்னா சரி ஓகே, ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துட்டு போட்டான். அவன் கூட எதுக்கு ஊர் சுற்றணும்? ஆள் இருக்கும்போது எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும்? சில கொஷின்ஸ் மட்டும் எனக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. என்னடா ஜெனரேஷன் இது? ஜெனரேஷன் மாதிரிலாம் இப்போ இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனை வச்சுட்டு 9 பேர் ஓட்டுற காலம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரியலாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற காலம்லாம் எப்போயோ ஓடிடுச்சு போல். ஸோ இப்போயும் 100ல் 99% பொண்ணுங்க அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்க ஓகேங்களா? அதில் 1% பொண்ணுங்க உண்மையாக இருக்காங்க. நான் இல்லை பொண்ணுங்கள்லாம் எல்லாமே தப்பானவங்க தான் இருக்காங்க அப்படின்லாம் நான் சொல்லலை ஓகேங்களா? ஸோ 99% பொண்ணுங்க உண்மையாகவே கிடையாது ஓகேங்களா? ஸோ அந்த 1% பொண்ணு மட்டும் தான் உண்மையாக இருக்கா ஓகேங்களா? ஸோ தனக்கான ஒரு பர்சனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தனக்கான ஒரு பர்சன் மட்டும்தான் உலகம்னு நினச்சி வாழ்கிற ஒரு பர்சனும் இருக்காங்க இந்த பூமியில் ஓகேங்களா? ஆனால் ஸோ இப்படிப்பட்ட பொண்ணுங்களும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது தான் ஒரு மாதிரி கடுப்பாகவும் ஒரு மாதிரி நமக்கே கில்ட்டாக ஃபீல் ஆகுது. எப்படி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் நான் கவனம் பொண்ணுங்களை மட்டும் மீன் பண்ணி சொல்லல, பசங்களேன்னு தான் சொல்கிறேன் ஓகேங்களா? ஸோ ஏன்னா அப்புறம் பொண்ணுங்களுக்கு மட்டும் தனியாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து. ஸோ நான் எந்த ஒரு பொண்ணையும் தனிப்பட்ட முறையில் சொல்லலை. ஸோ நான் காமனாக கேட்குற பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் ஆள் இருக்கும்போது இன்னொரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேச உங்களுக்கு தோணுது? ஸோ எனக்கு புரியல. அப்புறம் ஆள்கிட்ட இல்லாத என்ன அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க போகுது? எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவர் அடிச்சிடும் அப்படிம்பாங்க ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னதான் சண்டை சகிப்புத்தன்மை வந்தாலும் திரும்ப திரும்ப இந்த ஒரு பர்சனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள நோக்கி ஓடிட்டே இருக்கணும். அது பேர் தான் லவ். அந்த ஒரு பர்சனுக்கு பதிலாக இன்னொரு பர்சனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் பொருள் கிடையாது, வாழ்க்கை. புரியுதா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருங்க. இல்லை அப்படின்னா விட்டு விலகிருங்க. உண்மையாக இருக்க தெரிஞ்சால் மட்டும் லவ் பண்ணுங்கள். உண்மையாக இருக்க மாதிரி கடைசி வரையும் இருக்க மாதிரி இருந்தால் லவ் பண்ணுங்கள். ஒருத்திக்கு ஒருத்தனா நீ இருப்ப அப்படின்னா மட்டும் நீ லவ் பண்ணுங்கள். இல்லைன்னா எதுக்கு லவ் பண்ணணும்? புரியல எனக்கு. ஸோ அது எப்படி சொல்கிறது? காலேஜ் வரையும் லவ் பண்ணுறது, அதுக்கு மேலே வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறது, அது எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அப்போ நல்லா இருந்த பையன் ஏன் அப்போ பிடிக்காம போயிட்டான்? ஏன்னா அவனுக்கு ஒரு கரெக்டான ஜாப் கிடையாது. ஜாப் இருக்க வரையும் வெயிட் பண்ணலாமே, இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் எதுக்கு இன்னொரு பையனோட லைஃப்பில் போய் விளையாடுற? ஸோ எனக்கு ஒன்றும் புரியலை. லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னே தெரில. பட் ஜெனரேஷன் ரொம்ப நாசமாக போயிட்டுருக்கு. லைஃப் அதோட மோசமாக போனாலும் ஜெனரேஷன் நாசமாக போயிட்டுருக்கு. அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஓகே கைஸ், அடுத்து ஒரு செம்மையான சூப்பரான கண்டென்ட்டில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் விக்கி எடிட்ஸ். நான் உங்கள் விக்கி.